ரஷ்யாவில் வாழ்ந்த யூதர் ஒருவருக்கு இஸ்ரேலுக்கு சென்று குடியேற அனுமதி கிடைத்தது. அவரும் ரஷ்யா விமான நிலையத்துக்கு வருகை தந்தார். அவரது பொதிகளை சோதனை செய்த சுங்கத்துறை அதிகாரி அவரிடம் லெனினின் சிலை ஒன்று இருப்பதைக் கண்டு இது என்னவென்ற கேள்வியை எழுப்பினார். அதற்கு அந்த யூதரோ, உங்களுடைய கேள்வியே தவறு. இவர் யாரென்றல்லவா நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இவர்தான் கம்யூனிசத்தின் தந்தை லெனின். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்தவர், நாட்டின் வளர்ச்சிக்கு தீபம் ஏற்றி வைத்தவர். இந்த மகத்தான மனிதரின் நினைவாகத்தான் இந்த சிலையை நான் கொண்டு செல்கிறேன் என்றார். அதை கேட்டதும் அந்த அதிகாரி, நீங்கள் போகலாம் என்றார். இஸ்ரேலில் வந்து இறங்கியவுடன் அங்கு இருக்கக்கூடிய சுங்கத்துறை அதிகாரிகள் அவரது உடைமைகளை சோதனை செய்தபோது அவரிடம் இருந்த லெனினின் முழு உருவச் சிலையை பார்த்துவிட்டு என்ன இதுவென்ற கேள்வியை எழுப்பினர். அதற்கு அந்த யூதரோ, உங்களுடைய கேள்வியே தவறு. இவன் யாரென்றல்லவா நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இவன்தான் கம்யூனிசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய லெனின். மனிதர்களின் போர்வையில் வாழக்கூடிய மனநோயாளி. இவனால் தான் நான் ரஷ்யாவை விட்டே வெளியேற நேர்ந்தது. இவனை தினமும் பார்த்து திட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிலையை நான் இங்கு கொண்டு வந்துள்ளேன் என்றான். அதை கேட்டதும் அந்த அதிகாரி பெருமிதத்தோடு நீங்கள் செல்லலாம் என்றார். தனது குடியிருப்புக்கு சென்ற அவன் எல்லோரும் பார்க்கும்படியாக வீட்டுக்கு முன்பாக அந்த சிலையை நிறுவினான். பிறகு இஸ்ரேலில் குடியேறியதை முன்னிட்டு தனது நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து விருந்து கொடுத்தான். அப்போது அங்கு வந்தவர்கள் அந்த சிலையை பார்த்துவிட்டு யார் இவர் என்ற கேள்வியை எழுப்பினர். அதற்கு அந்த யூதனோ, உங்களுடைய கேள்வியே தவறு மக்களே. இது என்னவென்று அல்லவா நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இதுதான் 24 கேரட்டில் ஆன 10 கிலோ முழு தங்கச் சிலை. இதை நான் ரஷ்யாவில் இருந்து கொண்டு வருவதற்கு எந்த வரியும் கட்டவில்லை, எந்த சுங்கத்துறை அதிகாரிகளிடம் மாட்டிக்கொள்ளவில்லை என்றான் பெருமைப்பட. இப்படித்தான் நம்முடைய நாட்டில் பிரதமர் அவர்கள் ஒரே விஷயத்தை இடத்திற்கு தகுந்தாற் போல் பேசி மக்களிடையே வேற்றுமையையும் வெறுப்பையும் விதைத்து வருகிறார். இதில் எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து மக்களாகிய நாம் தான் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். நன்றி.